Hi hello viewers, நான் Sakthivel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 அற்புதமான கார்டன் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோங்க. இந்த 15 கார்டன் டிப்ஸும் உங்க வீட்டு தோட்டம் இல்ல மாடி தோட்டத்தை ரொம்ப அழகாக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த 15 கார்டன் டிப்ஸ் என்னென்னன்றத பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். டிப்ஸ் நம்பர் 1, இந்த மாதிரி உங்கள் தோட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப நாள் நீங்கள் வச்சிருந்த செடியாக இருந்துச்சுன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேர்கள்லாம் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வேர்கள் வரும்போது நீங்கள் மேலே மண்ணை போட்டு மூடி விடணும். இல்லைனா உங்களுக்கு செடி போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இதில் சில நேரத்தில் ஃபாஸ்ட்டாக கூட நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, செடி நல்லா தான் இருக்கும், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க. எப்போயாச்சும் பார்த்தீங்கன்னா ஃபுல் செடியும் செத்து போகிற மாதிரி இருக்கும். அது திடீர்னு நடக்கும். உங்களுக்கு இதில் நோய் தாக்குதலோ இல்லை வெயில் டைரெக்டாக படுறதோ இல்லை வேறு ஏதாவது நோய்கள் டக்குனே வந்துடும். இந்த மாதிரி வேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நல்லா மண் போட்டு கவர் பண்ணி விடுங்க. இந்த வேர் தெரியாத அளவுக்கு 1 இன்ச்சுக்கு மேலே மண் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ஒரு சைன், நல்லா செடி வளர்த்தியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் மண் தேவைங்கிறதுக்கான இது ஒரு சைன். கண்டிப்பாக நீங்கள் மண் போட்டு மூடி விடுங்க, அப்போ தான் செடி நல்லா வளரும். டிப்ஸ் நம்பர் 2, தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கிளைகளுக்கு நடுவில் இந்த 45 டிகிரியில் ஒன்று வருது இல்லை. ஸோ இந்த கிளைகளை சக்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு கிளைச்செடி மாதிரி தான். இதை நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா செடி இன்னும் ஹெல்த்தியாக வளரும், நிறைய பூக்கள் பூக்கும், நிறையா காய்கள் காய்க்கிறதுக்கு வரும். இந்த 45 டிகிரிக்கு நடுவில் பூ பூக்காமல் காய் காய்க்காமல் இந்த தனியாக ஒரு இது வருது இல்லை. ஸோ இதை அப்படியே நம்ம இப்படி கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா செடியோட ஹெல்த்தை இன்னுமே அதிகப்படுத்தும். நிறைய இலைகள் இல்லாமல் நிறைய உங்களுக்கு பூக்கள் பூக்கிறதுக்கும் நிறைய பழங்கள் பழுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த 45 டிகிரிலேருந்து இருக்கிற சர்க்கரை, இதை தனியாக நீங்கள் மண்ணுக்குள்ளே நீங்கள் இப்படி புதைச்சி வச்சிங்கன்னா இதுலேருந்தும் உங்களுக்கு செடிகள் வரும். தக்காளி செடிகள் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரைலேருந்தும் உங்களுக்கு தக்காளி செடிகள் வரும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4, சாமந்தி செடியில் பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு செடியில் ரொம்ப நாள் விட்டீங்க அப்படின்னா அழுகி போயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அழுகி போயிடும். மழையில் பட்டு இல்லை தண்ணி பட்டு அழுகி போயிடும். இல்லை பூ வாடி போச்சுனாலும் உங்களுக்கு அழுகி போயிடும். பூ நீங்கள் பறிக்க தான் உங்களுக்கு புது க்ரோத் அதிகமாக வரும். அப்போ தான் செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ சாமந்தி செடியில் இந்த மாதிரி பூ பூத்துச்சுன்னா பறிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுங்க, திருப்பி நல்லா பூ வைக்கும். டிப்ஸ் நம்பர் 5, தக்காளி செடி பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டுக்கு வளரக்கூடியதுங்க. அதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை. எதர் நீங்கள் ஒரு குச்சி வச்சு நீங்கள் கட்டி விட்டாலும் பரவாயில்ல, இல்லைனா சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் கயிறு வச்சாலும் பரவாயில்ல. சில நேரத்தில் இது ரெண்டுமே கூட தேவைப்படும். எந்த செடிக்கு தேவைப்படுற மாதிரி நல்ல ஹைட்டாக வளர்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கு காய்க்க உங்களுக்கு வெயிட் அப்படியே தள்ளிகிட்டே போயிடும். உங்களுக்கு தக்காளி செடி முறிஞ்சு போகும். தக்காளி ஃபுல்லாக காய் கொடுத்து சேர்த்ததை விட நிறைய பேருக்கு முறிஞ்சு போய் சேர்த்தது தான் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கயிறு கட்டி சும்மா தொங்க விட்டிங்கன்னா கூட போதும். ஒரு சப்போர்ட்டில் இந்த தக்காளி செடி நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குங்க. டிப்ஸ் நம்பர் 6, நிறைய பேர் வெண்டைக்காய் சீக்கிரமாகவே முத்தி போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெண்டைக்காய் முத்தி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா சத்து குறைபாடும் ஒரு காரணமாக இருக்கும். ரெண்டாவது ஒரு காரணம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது. ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், காய் பெருசாகும் அப்படின்னாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெண்டைக்காய் முத்தி போகும். அதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா மண் கலவையில் நல்ல ஆர்கானிக் கம்போஸ்ட் நீங்கள் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி காய்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் லிக்விட் ஃபர்டிலைசர் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுங்க. சீக்கிரமாகவே முடிஞ்ச வரைக்கும் அறுவடை பண்ணிடுங்க. ஒரு டீசன்ட் சைஸ் வந்துச்சுனாலே அறுவடை பண்ணிடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும். டிப்ஸ் நம்பர் 7, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே ஃபுல்லாக எல்லோ கலரில் ஆகிட்டுருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை பெஞ்சது, குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ குளிர்தே நினச்சிட்டு நான் அந்தளவுக்கு தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன் இந்த செடிக்கு மட்டும். ஸோ இந்த செடிக்கு நான் தண்ணி ஊற்றாததுனால தான் எனக்கு ஃபுல்லாகவே எனக்கு எல்லோ கலரில் காஞ்சி போயிடுச்சு. நிறைய இலைகள்லாம் பார்த்திங்கன்னா சுருண்டே போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த குளிர்காலத்தில் நமக்கு ஸ்கின்லாம் ட்ரை ஆகும். அதே மாதிரி தான் செடிகளுக்கும் நல்ல இலைகள்லாம் ட்ரை ஆகும். இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே போயிடும். நீங்கள் மண்ணை செக் பண்ணிகிட்டே இருங்க. மண்ணில் ஓரளவுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா தண்ணி ஊற்றுங்க. தண்ணி நீங்கள் ஊற்றாமல் இருந்தீங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாக எல்லோ கலரில் மாறும். டிப்ஸ் நம்பர் 8, உங்கள் தோட்டத்தில் நிறைய தேனீக்களும் பட்டர்ஃப்ளையும் வரதுக்கு இந்த மாதிரி நல்லா ஒரு கலர்ஃபுல்லான ஒரு பூக்களை நீங்கள் வளருங்க. இது பார்த்திங்கன்னா மேரிகோல்டு வெரைட்டி. ஸோ இது நல்லா பூத்துட்ருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஸ்மோஸும் நல்லா பூக்கக்கூடிய ஒரு பூ. ஆல்ரெடி இதில் பூத்து இப்போ எடுத்துகிட்டு திருப்பி விதைகள்லாம் உழுந்து தானாகவே காஸ்மோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல அட்ராக்டிவாக இருக்கிற ஃப்ளவர்ஸ், அதே மாதிரி சாமந்தி, மேரிகோல்டு, காஸ்மோஸ் போன்ற பூக்கள் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்கள் தோட்டத்தில் இன்னும் நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் நீங்கள் எடுக்க முடியும். பூச்செடியும் வச்சு நல்லா காய்கறி செடியும் அறுவடை எடுக்க முடியும். டிப்ஸ் நம்பர் 9,
புதினா செடியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்க்குறதுக்கு அடர்த்தியாக இருக்கும், அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்ட்டு அப்படியே விட்டு வச்சுக்கிட்டே இருப்போம். பட் ஆனால் அது புதினா செடிக்கு நல்லது கிடையாது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அறுவடை பண்ணுறீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பறிக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு திருப்பி திருப்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடியது தான் புதினா. நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா திருப்பி திருப்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒட்டை கூட நீங்கள் வந்து இதை வெட்டி எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு புதினா திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். கீழே வேர் பகுதி இருக்கும். ஸோ வெட்ட வெட்ட வர்றது வந்து பார்த்திங்கன்னா புதினா நிறையா அறுவடை பண்ணுங்கள். அப்போ நிறையா உங்களுக்கு வந்து புதினா வளரும். டிப்ஸ் நம்பர் 10. நீங்கள் இருக்கிற இடத்துல ரொம்ப அதிகமான மழை பெய்யுது அப்படின்னா சின்ன வெங்காயம் விதைக்க வேணாம். இல்லை நீங்கள் சின்ன வெங்காயம் விதைச்சிருக்கீங்க பட் ஆனால் நுனியில் வந்து இந்த கருகல் நோய் மாதிரி வருது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி அடிச்சுட்டு வாங்க. அதேமாதிரி டைகோடர்மா வெரைட்டி வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி டைகோடர்மா வந்து 1 லிட்டர் தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டு வாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நுனி கருகிறது வேர் அழுகிற நோய்கள்லாம் வராமல் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 11. இந்த மாதிரி நல்லா கொத்து கொத்தாக பூ வைக்குது பட் ஆனால் காய் காய்க்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க. தேமோர் கரைசல் தான் தெளிக்க சொல்கிறீங்க, ஆனால் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புளிச்ச மோர் தெளிக்கலாம். இன்கேஸ் புளிச்ச மோர் அளவுக்கு வெயிட் பண்ண முடியலன்னா வீட்டில் இருக்கிற சாதாரண மோர் கூட நீங்கள் எடுத்து தெளித்து பார்க்கலாம். அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லைனாலும் பட் ஆனால் தெளித்து பார்க்கலாம், தவறு கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண மோர் கூட நீங்கள் தெளிச்சுட்டு வாங்க. இல்லைனா ஒரு 7 நாள் புளிக்க விட்டும் தெளித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த பூக்கள் எல்லாமே நல்லா கொத்து கொத்தாக காயாக உங்களுக்கு மாறும். டிப்ஸ் நம்பர் 12. சங்குப்பூ செடி கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்க முடியுங்க. இந்த கொடியை நீங்கள் வந்து ஒரு கட்டிங்ஸ் எடுத்தும் வளர்க்க முடியும். இது ரீசெண்டாக தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் இதை நான் ட்ரையும் பண்ணி பார்த்தேன், நல்லாவே வருது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல இருந்து எடுக்கணுங்கிறத சொல்கிறேன். நல்லா வந்து ஓரளவுக்கு தேர்ந்த ஒரு கொடியாக இருக்கணும். இந்த 2 நோடுக்கு நடுவில் போது பார்த்திங்களா, இந்த இடத்துல கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற கொடியை நீங்கள் எடுத்து இதை நீங்கள் நட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு சங்குப்பூ வரும். இதில் நீங்கள் இல்லைனா மல்லிப்பூக்கு பதியம் போடுவோம்ல, அந்த மாதிரி கூட நம்ம பதியம் போட்டு இந்த சங்குப்பூவை வந்து செடி எடுத்துக்கலாம். டிப்ஸ் நம்பர் 13. விதை சேகரிப்பை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு செடி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சிலதெல்லாம் விதைக்குன்னு நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே விதைகள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா கொடிப்பசலைக்கீரை. இந்த கொடிப்பசலைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு விதைகள்லாம் வர ஆரம்பிக்குது. இது இந்த சீசனில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த சீசனுக்கு நான் போட்டு எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி விதைகள் எல்லாத்துலேயுமே வரும். வெண்டைக்காய் முத்தி போயிடுச்சா விதைக்கு விட்டுருங்க. அதேமாதிரி கத்திரிக்காய் வந்து பெருசாகி எனக்கு வந்து படுத்துருச்சா அதையும் விதைக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி விதைக்கி விட்டு அதை நீங்கள் எடுத்து சேமித்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தரமான விதை வந்து நீங்களே கலெக்ட் பண்ணிக்க முடியும். டிப்ஸ் நம்பர் 14. ஒரு தோட்டத்தை நீங்கள் வந்து பிளான் பண்ணும்போது நீங்கள் வந்து பூச்செடி, நீங்கள் காய்கறி செடிகள் மட்டும் இல்லாமல் மூலிகை செடியும் நிறையவே இன்க்ளூட் பண்ணுங்கள். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நான் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20-40 பெனிஃபிட்ஸ் வரைக்கும் நான் சொல்லிட்டு போவேன். பட் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கெட்ட பூச்சிகள்லேருந்து உங்கள் செடியை பாதுகாக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களையும் பாதுகாக்கும். இப்போ வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா நிறைய கொசு தொந்தரவுகள் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி கொசுக்கள்லாம் வராமல் இந்த மாதிரி மூலிகை செடிகள்லாம் ஓரளவுக்கு காப்பாற்றும். இது வந்து பார்த்திங்கன்னா நொச்சி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, புதினா, இந்த மாதிரி செடிகள் பக்கத்தில் கொசு வரவே வராது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி மூலிகை செடிகளை உங்கள் தோட்டத்தில் ஓரளவுக்கு அங்கங்கே நீங்கள் வச்சு விடுங்க. ஸோ நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன், அதே மாதிரி அந்த இடத்துல வச்சுருக்கேன், அதே மாதிரி வெத்தலை அங்கே இருக்குது, அதே மாதிரி புதினா அந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கார்னர்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்கள் மூலிகையை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பூச்சி அந்தளவுக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களையும் நீங்கள் வந்து காப்பாற்றிக்க முடியும். 15. இது உங்களுக்கான டிப்ஸ். எப்பயுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா கார்டனில் வந்து மண் எடுக்கிறோம் அப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போடாதவங்க எப்பயுமே நெயில் கட் பண்ணிவிடுங்க. நெயிலை நல்லா வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து உள்ள மண்ணுக்குன்னு எதுவும் போகாது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் செடியை பார்த்துக்க முடியும், மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து தோட்ட வேலை பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்று க்ளவுஸ் போடுங்க. க்ளவுஸ் போட விருப்பம் இல்லையா நல்லா நெயில் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு வந்து நகம் வளர்ந்துச்சுன்னா கூட உள்ள மண் போகும், நமக்கே தெரியாது. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து டிசென்ட்ரி இல்லைனா வாந்தி, பேதி அந்த மாதிரி ஏதாவது ஆகிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஆச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த 15 டிப்ஸும் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் நான் பட்டு தெரிஞ்சுக்கிட்ட வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்த ஒரு டிப்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக இது மாதிரி இன்னும் ஒரு 15 டிப்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். And until then, bye from your owner Sakthivel. Have a happy growing day. Bye bye.